வணக்கம். உடல் ஆரோக்கியம் பெறுறதுக்கு சிறந்த உணவுன்னு சொல்லணுன்னா அது இயற்கை உணவுகள் தான். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்க, உங்களுடைய உடல் எடை அதிகரிச்சிட்டு வருது அப்படின்னா உங்கள் உடலை பேணி பாதுகாக்கவும் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் நாம் சில இயற்கை உணவுகளை அன்றாட சாப்பிட்டு வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். வாங்க ஒரு இயற்கை உணவான அவல் பயிறு சாதம் எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம். அவல் ஒரு சிறிய டம்ளரில், தேங்காய் துருவல் ஒரு மூடி எடுத்துக்கணும். முளை கட்டப்பட்ட பாசி பயிறு ஒரு கப் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், தூள் உப்பு இல்லாட்டி இந்து உப்பு, இது தேவையான அளவுக்கு நாம் எடுத்துக்கலாம். சில பேர் உணவில் பூண்டு சேர்த்துக்கிற வழக்கம் இருக்கும். அப்படி விரும்புகிறவங்க 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல் இல்லாட்டி சிவப்பு அவல், இதில் ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். வெள்ளை அவலை விட சிவப்பு அவல் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை கொஞ்சம் நாழி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து விழுது போல் அரைச்சிக்கணும். அவளையும் முளைக்கட்டிய பாசி பயிரையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். அதில் விழுது போல் அரைச்ச இந்த பொருள்களை போட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த அவல் பயிறு சாதத்தை வாரத்தில் 3 நாள் இல்லாட்டி அடிக்கடி ஒரு வேளை இதை நாம் காலை உணவாக எடுத்துக்கலாம். இப்படி நம்ம காலை உணவாக இதை எடுத்துக்கிறதால அதிக பசி எடுக்கிறது குறையும். அதோட கொழுப்புச்சத்தும் கார்போஹைட்ரேட்டும் கலந்த காலை உணவை கொஞ்சம் தவிர்க்கவும் முடியும். இதுலேயும் கொழுப்புச்சத்து இருக்குது, ஆனால் ரொம்ப குறைவான கொழுப்புச்சத்து தான். அதனால் இந்த உணவை நாம் வாரத்தில் 3 நாள் பயன்படுத்துறது நல்லது. இன்னொன்று, எடை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இது போன்ற இயற்கை உணவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்கிறது அவசியம். சாதாரணமாக 40 நிமிஷம் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கான ஒரு எளிய பயிற்சி. இந்த 40 நிமிஷ நடைப்பயிற்சியை நாம் செய்வதும் உடல் எடை குறையிறதுக்கோ சரியான அளவில் பராமரிக்கிறதுக்கோ உதவும்.